It's an imaginary story not based on real events. இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்டி ரொம்பவே பிஸியான சிட்டி, எல்லாரும் வேலையிலே இருப்பாங்க. ஆனால் அந்த நடுராத்தில் லாஸ்ட் ட்ரெயின் பிடிக்கிறவங்கள யாராவது ஒரு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி அந்த பேய் அவங்கள காணாமல் ஆக்கிடுது. அப்படி என்னதான் அந்த ட்ரெயினில் அந்த பேய் பண்ணுது, ஏன் ஒருத்தவங்களாம் காணாமல் போகிறாங்க? இது ரொம்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. எல்லா இடத்துலையும் பொண்ணுங்க மிஸ்ஸிங்னு ஆகுது. நிறைய இடத்துல இந்த பேய் அப்படி என்ன தான் பண்ணுதுன்னா இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. பிஸியான சிட்டியாக இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு யாருமே கண்டுக்கிறது இல்லை. மொபைல்லே தான் இருக்காங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. நடுராத்தில் லாஸ்ட் ட்ரெயின் பிடிக்கிறவங்கள ஏதோ ஒரு பேய் வந்து ஃபோட்டோ எடுக்குது. ஃபோட்டோ எடுக்கிறவங்க காணாமல் போகிறாங்க. அது எப்படி காணாமல் போகிறாங்க என்னன்னு தெரியல. அந்த பேய் வந்து ஒரு பொண்ணுங்களை டார்கெட் வச்சு ஃபோட்டோ எடுக்குது. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயின் அங்கேருந்து மூவ் ஆகுது. அதேமாரி அந்த பொண்ணுங்க காணோன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வராங்க. அப்புறமும் பொண்ணுங்க ஒன்றா காணாமல் போகிறாங்க. ஒரு பயங்கரமான பேய் வந்து எல்லாரும் முன்னாடி ஃபோட்டோ எடுக்குது. பொண்ணுங்க மிஸ்ஸிங் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அதேமாரி இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் ட்ரெயின் பிடிக்கிறவங்கள பேய் காணாமல் பண்ணுது அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும். அது ஏன் பண்ணுது, எதுக்காக பண்ணுது? இந்த கம்ப்ளைண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த போலீஸும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே மிஸ்ஸிங் போஸ்டரும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணுங்க காணாமல் போகிறாங்க. எதுக்காக அந்த பேய்ங்க அந்த பொண்ணுங்களெல்லாம் டார்கெட் வச்சு ஃபோட்டோ எடுக்குது? ஃபோட்டோ எடுக்கிறவங்க எல்லாருமே காணாமல் போயிடுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுது? போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. கம்ப்ளைண்ட் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்தமாரி பொண்ணுங்க காணாமல் போயிட்டுருக்காங்கன்னு இந்த உலகமே போலீஸ் தேடிக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே போனாங்கன்னா அந்த பொண்ணுங்க கிடைக்கவே மாட்டுறாங்க. ஒருத்தவங்களாம் காணாமல் போயிட்டே இருக்காங்களே தவிர இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. போலீஸுங்க பூரா சல்லடை போட்டு எல்லா ஏரியாலேருந்து எடுத்து எல்லா இடமும் தேடுறாங்க. மிஸ்ஸிங் போஸ்டர் ஓட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இது ஒரு சர்ச்சையிலாகவும் ஆகுது. இதுக்கு ஒரு விடையும் கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணுங்க தொலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் பேய் தினைக்கும் வருது, உட்காருது, ஃபோட்டோ எடுக்குது, பொண்ணுங்களை காணாமல் பண்ணுது. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. பண்ணிக்கிட்டே கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த நடுராத்திரியில் அப்படி என்ன பண்ணுது அந்த பேய் அந்த பொண்ணுங்களை? அந்த போலீஸ் தேடிக்கிட்டே வந்துட்டான். லாஸ்ட் ட்ரெயினுக்காக நிற்கிறான். லாஸ்ட் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி அந்த ட்ரெயின்லேயும் ஏறுறான். அந்த ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகுது. லாஸ்ட்டாக ஒரு உருவம் அங்கேருந்து வருது. போலீஸ் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியணும்னா என்னோடய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேரை கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். பாய்.